சிங்கப்பெண்ணு சொல்லிட்டு சிட்டில தான் நெறைய பாதுகாப்பு இருக்குது. ஏம்மா சிட்டில பக்கத்தில கம்பெனி இருக்குது, அது இருக்குது, பஸ் வசதி நெறைய இருக்குது. 8 மணி தானா அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு, தகப்பனுக்கு, உற்றோர்களுக்கு அவங்களுக்கு பயம் இல்ல. ஆனா எங்களுக்கு பொறுத்தவரைக்கும் தான் கிராமத்து புறம் பயம். ஏம்மா பெண்களுக்கு வந்து நெறைய பலாத்காரம் நடக்குது, தனியா வர பயமா இருக்குது. ஏம்மா அங்க பார்த்தா ரைட் வசதி இல்ல. சாலை வசதி பார்த்தா இந்த பக்கம் மரம் மரம் அந்த சைடு பார்த்தா மரம், அந்த சைடு மரமா இருக்குது. இருட்டான பயமா இருக்குது எங்களுக்கு. சிங்கப்பெண்ணு பாதுகாப்புன்னு இல்ல. எங்க ஊருக்கு பஸ் வசதி. மெயின் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எங்க ஊருக்கு வந்து பஸ் வசதி வேணும். பஸ் வசதி இருந்தா தான் நாங்க வந்து நெனைச்ச மாரி கரெக்ட் டைம் எங்களால போ முடியும், வர முடியும். தனியா எத்தன மணிக்கு வந்தாலும் சரி தான், நாங்க வந்து டியூஷன் முடிச்சு வந்தாலும் சரி தான், தனியா வந்தாலும் சரி தான், நாங்க ரொம்ப தைரியமா எங்களால வர முடியும். எங்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சரி தான். ஒரு வயசானவங்க வந்து இந்த வெயில் டைம்லயும் சரி தான், மழை டைம்ல கூட நடக்க முடியாது. பஸ் இருந்தா சரி. யாரும் வந்து நம்ம யாரும் அக்கம் பக்கம் யாரும் நம்ம கூப்பிடுறது. பஸ் இருக்குது, பஸ் ஏறி பஸ்லயே வரப்போறோம். அந்த பஸ் வசதி இல்லாம தான் எவ்வளோ பேர் நம்ம வயசானவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போணும். வயசானவங்க போனா யாருனா பக்கத்துல. நம்ம அவங்க போய் பக்கத்துல யாருனா சரி நம்ம பேரனோ திடீர்னு நம்ம வேலைக்கு போவோம். திடீர்னு ஸ்கூலுக்கு போவோம். அவங்க அந்த டைம் பார்த்து அவங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கும். அந்த டைம் கூட்டினாச்சு, "இல்ல பாட்டி நான் வந்து ஸ்கூலுக்கு போணும் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸு. சார் என்ன திட்டுவாரு. ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு பரீட்சை இருக்குது. எங்களால முடியாது பாட்டி. நீ என்ன யாருனா பக்கத்துல எதுனா கேட்டுன்னு போ சொல்லுவாங்க." ஏன்னா, இதே எங்க ஊர்ல வந்து பஸ் வசதி இருந்தா, அவங்களும் வந்து கேட்கறதில்ல. "இந்தா பாட்டி, இந்தா இந்த பஸ் வருது 4 மணிக்கு" சொன்னா, அவங்க அப்ப பஸ் ஏறி போயிட்டு பஸ்லயே வருவாங்க. எங்க ஊர்ல முக்கியம் பஸ்ஸுக்காக தான் சொல்றேன். ஏம்மா எங்க ஊர் மட்டும் 4 ஊரும் இதே கஷ்டப்படுறாங்க. அந்த 4 ஊர் கிராமத்துல எவ்வளோ மக்கள் இருப்பாங்க. அது நீங்க வந்து புரிஞ்சு, இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்து ஷேர் பண்ணா போதும். இதே போல நாங்க ஏற்கனவே முன்னால இருந்த எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி சொன்னோம். நாங்க சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் சும்மா ஓட்டு கேட்க மட்டும் தான் கேட்கும்போது மட்டும் நான் சேருமா சொல்றாங்க. அந்த ஓட்டு ஜெயிச்சு முடிச்ச உடனே எங்க ஊர் பக்கமே எட்டி பார்க்கறதில்ல. கேட்டா எட்டி பார்க்க என்ன செய்யுதுன்னா, உங்க ஊர்ல என்ன இருக்குது? இந்த இந்த வெயில்ல போறது பஸ்ஸு இதுல வசதி இல்ல. என்ன பண்றது? கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் இல்ல, இன்னும் நெறைய பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எங்க ஊர்ல வந்து நாளைக்கு பசங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில நெறைய பேர் படிச்சு சாதிச்சுருக்காங்க. ஏம்மா இந்த ஊர் எங்கள யாரும் வந்து கண்டுக்க மாட்றாங்க. இந்த வீடியோ மூலமா நெறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. என் கிராமத்தில ஏதோ படிச்சு 4 பேர் ஒரு ஊர்ல ஒரு 4 பேர் பெரிய வேலை எங்கேயாச்சும் எங்களுக்கு சந்தோஷம். ஏம்மா எங்க ஊர் மாற்றம் ஆகும். ஏம்மா எங்க ஊர் ஏன் ஏன் மாற்றம் ஆகும்னா, பஸ் வசதி வரும், சாலை வசதி ஆகும், பக்கத்திலேயே ஸ்கூல் வரும். அவ்வளோ தூரம் நாங்க எங்களால போக தேவையில்ல. பக்கத்திலேயே பஸ் ஸ்டாப் வந்துரும். அறுப்பு போறாங்க பார்த்தா நெல்லு நாங்க ரைஸ் மில் போனாலும் சரி தான், அதுவும் 10 கிலோமீட்டர் போகணும். எங்களுக்கு தேவை அத்தியாவசியத்துக்கு எல்லாமே எங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். எங்களுக்கு 4 கிராமத்தில அதே போல தாங்க இருக்காங்க. வறுமையில தான் இருக்கிறாங்க. பஸ் வசதி எல்லாத்தையும் அன்டைம் பண்ண பயமா இருக்குதுங்க. அதே இந்த வீடியோ ஷேர் பண்ண நம்ம சிஎம் ஐயா சார் விஜய் சார் அவருக்கு பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.